நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே 72 பாடல்கள் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். திருவருள் முன்னிற்க 73வது பாடலிலே இருந்து மதிய அமர்வை சிந்திக்க இருக்கிறோம். பாடல் எண் 73. தத்துவமானவற்றின் தன்மைகள் உணரும் காலை உய்த்திட உணர்வது உய்த்து அறிந்திட உதிப்பது ஒளிவளர் ஞானமாகும். அத்தன்மை அறியுமாறும் அகன்றிட அதுவாய் ஆன்ம சுத்தமாம் சுத்த ஞானத்து ஒரு முதல் தோன்றுமன்றே. தத்துவமானவற்றின் தன்மைகள் உணரும் காலை உய்த்து அறிந்திட உதிப்பது ஒளிவளர் ஞானமாகும். அதாவது தத்துவத்தின் தன்மைகளை உணர்ந்த நிலையில நம்ம போன பாடல்ல பார்த்தது போல குருநாதனது சந்நிதி மாத்திரையில அவன் உணர்த்த தத்துவங்களின் இயல்புகளை பொதுவாக அறிந்தும் சிறப்பாக அறிந்தும் உணரும் காலை உய்த்து அறிந்திட என்பது இவை நமக்கு வேறானது, தத்துவங்கள் உயிர்க்கு வேறானது என்பதை அறிந்து அதை என்ன செய்யுதுங்க, விட்டு நீங்கிய நிலையில அகன்றிட, தத்துவத்தை விட்டு நீங்கிட உதிப்பது, அங்கே உதிப்பது என்னங்க, ஒளிவளர் ஞானமாகும். சிவஞானம் அங்கே தோன்றும், திருவருள் விளங்கி நிற்கும். தத்துவ சுத்தி நிகழ்கிற இடத்துல திருவருள் என்ன ஆகுங்க, விளங்கி நிற்கும். அப்படி விளங்கி நிற்கின்ற அந்த திருவருள் அத்தன்மை அறியுமாறு அகன்றிட, அத்தன்மை அறியுமாறு அந்த திருவருள் விளங்கிய நிலையில தத்துவ சுத்தியும் ஆன்ம சுத்தியும் நிகழும். தத்துவ சுத்தியும் ஆன்ம சுத்தியும் நிகழும். அகன்றிட அதுவாய் ஆன்ம சுத்தமாம், அதற்கு என்ன பேருங்க, ஆன்ம சுத்தின்னு பேரு. திருவருள் அறிவுல விளங்கி நிற்கின்ற நிலையில அதற்கு என்ன பேருங்க, ஆன்ம சுத்தி. தத்துவங்கள் நீங்கிய நிலையில தற்போதம் கெடும். தற்போதம் கேட்டா அதுக்கு என்ன பேருங்க, ஆன்ம சுத்தி. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், ஏகனாகி இறைவனி நிற்றல். ஆணவ மலத்தினுடைய வாசனையும் கண்ம மலத்தினுடைய வாசனையும் மாயாமலத்தினுடைய வாசனையும் அவையெல்லாம் நீங்கிய நிலையில் அதற்கு என்ன பேருங்க, சுத்தி, ஆன்ம சுத்தமாம் சுத்த ஞானத்து ஒரு முதல் தோன்றுமென்றே. அந்த சிவஞானத்தின் வாயிலாக, திருவருளின் வாயிலாக திருவருளுக்கு முதலாக இருக்கின்ற சிவம் தோன்றும். சிவம் தோன்றும். அந்த திருவருள் எதற்கு முதல், திருவருள் ஞானத்திற்கு முதல். அந்த திருவருள் சிவத்தை காட்டி நிற்கும். ஞானத்தின் வாயிலாக திருவருளை பெறலாம், திருவருளின் வாயிலாக சிவத்தை பெறலாம் என்பது இந்த பாடலுடைய கருத்து. அதற்கு என்ன பேருங்க, ஆன்ம சுத்தி என்பதை காட்டுகிறார். அப்போ அந்த ரெண்டு சொல்றீங்களே, சிவம் சக்தி. சக்தி என்பதுதான் திருவருள், சிவஞானம் சக்தி எல்லாமே ஒண்ணுதான். அப்போ சிவத்திற்கும் சக்திக்கும் உள்ள தன்மை என்ன, சிவம்னா என்ன சக்தினா என்ன என்பதை அடுத்த பாட்டுல காட்டுறாரு. 74. உரைதரும் உணர்வும் இன்றி ஒரு முதல் உளது என்று எங்கு அறைகுவது என் எண்ணில் அண்ணல் அருள் எனும் அதுவே அன்றி நிறையொளி முதலது அன்றி நின்றிடா நிமலனாகும் இறைவன் முதல் அவன்தன் இலங்கு அருள் சக்தியாமே. உரைதரும் உணர்வும் இன்றி ஒரு முதல் உளது என்று இங்கு அறைகுவது என் எண்ணின், அதாவது சொல்லுதற்கரிய ஆன்மாவின் அறிவிலே விளங்கி நிற்கின்ற திருவருள். உரைதரும் உணர்வும் இன்றி ஒரு முதல் உளது என்று இங்கு அறைகுவது என் எண்ணின். இது யாருன்னு கேட்டீங்கன்னா, சிவ சங்கராந்தவாதின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. சிவ சங்கராந்தவாதி. அவங்க என்ன சொல்றாங்க, திருவருளே போதும், திருவருளே போதும், என்ன வேண்டாம், சிவம் வேண்டாம். திருவருள் பயந்தாவே போதுங்க, அதுக்கு மேல போய் இன்னொரு சிவத்தை பெற வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை என்பது யாருடைய கருத்துங்க, சிவ சங்கராந்தவாதிகள். எனவே சக்தியே போதும், சிவம் வேறல்ல. ரெண்டு பொருள் எதுக்கு சொல்றீங்க, சிவம்னு ஒண்ணு சக்தின்னு ஒண்ணு
ஏன் சொல்றீங்க? எது போதும்? சக்தியே போதும் என்பது யாருடைய கருத்து? சிவசங்கரவாதியின் கருத்து. அதை மறுக்கிறதுக்கு தான் இந்த பாட்டு. சரிங்களா? எனவே உணர்வும் இன்றி ஒரு முதல் உளது. இங்க முதல் எது? முதல் திருவருளுக்கு முதலாகிய சிவம். திருவருளுக்கு முதலாகிய சிவம். எனவே அந்த முதல் உள்ளது என்று இங்கு அறைகுவது என் சக்திக்கு மேல சிவம்னு ஒண்ணு இருக்கு, அது சக்திக்கு முதன்மையுடையது அப்படின்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேள்வி இது. புரியுதா இல்லைங்களா? இந்த கேள்வி கேட்கறது யாரு? சிவசங்கரானந்தவாதி இந்த கேள்வியை கேட்கிறாங்க. சக்தியே போதும், சிவம் வேண்டா என்பது. எனவே என்னில் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அண்ணல் அருள், அண்ணலும் அவனது அருளும் ரெண்டு பொருள். இப்ப சிவம் சக்தி என்று ரெண்டு பொருள். அண்ணல் அருள் என்னும் அதுவே அன்றே, அது மட்டும் இல்ல. இதற்கு என்ன ஓமைன்னு கேட்டீங்கன்னா நிறையொளி முதலது அன்றி நின்றிடா. நிறையொளி முதலது என்று நின்றிடா. நிறையொளி என்பது என்னதுங்க? சூரியனது கதிர், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற சூரியனது கதிர். அதற்கு ஒரு முதல் பொருள் இருக்கா இல்லையா? என்னது அது? சூரியன். அப்போ அந்த கதிர் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த கதிரே போதுன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? இப்ப வெளிச்சம் இங்க அடிக்குது, சூரியனா வந்து காட்டிட்டு இருக்குது, சூரியன் எதுக்கு அப்படின்னு சொல்லாமா? இப்ப நமக்கு பயன் எது கொடுக்குது? வெளிச்சம் தான் கொடுக்குது. இப்ப நமக்கு காட்டிட்டு இருக்கிறது என்னது? சூரியனது கதிர். அதனால என்ன சொல்லக்கூடாது? கதிரே போதும், சூரியன் வந்தானே வராட்டி என்ன அப்படி சொல்ல முடியுமா? ஐயோ சூரியன் வந்தாதாயா கதிர் வரும், சூரியன் வந்தாதான் கதிர். அப்ப திருவருள் என்பது சிவம் வந்தாலன்றி திருவருள் வராது. ஏன்னா இது ஒளி என்பது திருவருள், சூரியன் என்பது சிவம். ரெண்டும் என்னது? பிரிப்பின்றி இருக்கிறது. ரெண்டும் சாதான்மிய சம்பந்தம், பிரிப்பின்றி இருப்பது என்பது கருத்து. எனவே நிறை ஒளி, நிறை ஒளி என்பது நிரம்ப பிரகாசத்தை உடைய சூரியனது ஒளி என்னாகாது? முதல் அது இன்றி நின்றிடா. முதல் எது? சூரியன். சூரிய ஒளி சூரியன் இல்லாம வராது. அதுபோல நிமலனாகும் இறையவன் முதல். நிமலன் யாருங்க? அமலன் நிமலன் யாரு? பெருமான். அனாதியே மல சம்பந்தம் இல்லாத பெருமான் முதல். அவன் தான் முதல்வன். அவனது இலங்கு அருள், அவனது பிரிப்பின்றி இருக்கின்ற அந்த திருவருள் தான் சக்தின்னு பேர். அப்ப ரெண்டும் சிவத்துக்கும் சக்திக்குள்ள சம்பந்தத்துக்கு என்ன பேரு? சாதான்மிய சம்பந்தம். சிவத்துக்கும் ஆன்மாவுக்குள்ள சம்பந்தம் அத்துவித சம்பந்தம். அத்துவிதம்னா என்ன? சாதான்யம்னா என்ன? அத்துவிதம்னா என்ன? சாதான்யம்னா என்ன? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு பொருள் இரண்டு தன்மையில நின்னா அது தாதான்யம்னு பேரு. ரெண்டு பொருள் ஒன்னா நின்னா அத்துவிதம்னு பேரு. ரெண்டு பொருள் எது? ஆன்மாவும் சிவமும் எப்படி நிக்குது? ஒன்னா நிக்குது. சிவம் பார்த்தா ஆன்மா தெரியாது, ஆன்மாவை பார்த்தீங்கன்னா சிவம் தெரியாது. ஆனா ரெண்டு எப்படி நிக்குது? கலந்து ஒன்னா நிக்குது. அப்ப ரெண்டு பொருள் கலப்பினால் ஒன்றாய் நிற்கின்ற போது அந்த கலப்புக்கு என்ன பேரு? அத்துவிதம்னு பேரு. ரெண்டு பொருள், அதாவது ஒரே பொருள் எது? சிவமும் சக்தியும். சிவமும் சக்தி ஒரு பொருள் தான், ஆனா ரெண்டா நிக்குது. எப்படி நிக்குதுங்க? சூரியனும் கதிரும் போல. சூரியனும் கதிரும் போல. பார்த்தா சூரியன் வேறையா தெரியும், கதிர் வேறையா தெரியும். ஏன்னா நம்ம கதிரை தான் பார்க்கிறோம், சூரியனை பார்க்கறது இல்லை. புரியுதா இல்லைங்களா? ஆனா சூரியனை பார்க்கணும்னா எது வரணும்? சூரியனை அதன் கதிர் வழியா தான் பார்க்க முடியும். அந்த கதிர் இல்லாம வேற ஏதாவது வச்சு பார்க்க முடியுமா? சூரியன் வராத நேரத்துல டார்ச் கிரிச்சு அடிச்சு சூரியனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சூரியனை பார்க்கணும்னு என்ன வரணும்? கதிர் வரணும். சிவத்தை பார்க்கணும்னு என்ன வரணும்? திருவருள் வரணும். திருவருள் வராம சிவத்தை பார்க்கவே முடியாது. ஆனா பொருள் என்னது? ஒரே பொருள் ரெண்டு தன்மையில நிற்கும். ஒரே பொருள் ரெண்டு தன்மையில நிற்பது சிவமும் சக்தியும். அந்த சம்பந்தத்துக்கு பேரு தாதான்மிய சம்பந்தம். ஆன்மாவும் இறைவனும் ரெண்டு பொருள், ரெண்டு வேற வேற, ரெண்டும் வேற வேற. கலப்புல எப்படி நிக்குது? ஒன்னா நிக்குது. அதுக்கு அத்துவிதம்னு பேரு. சரி, எனவே நிமலன் ஆகிய இறைவன் முதல், அவன் முதல்வன். அவனது சக்திக்கு இலங்கு அருளுக்கு சக்தியாமே, அதற்கு சக்தின்னு பேரு. அதற்கு சக்தின்னு பேரு. எனவே
திருவருள் வந்தாவே, சிவம் வந்தாதான் திருவருள் வரும். சிவம் வந்தாதான் திருவருள் வரும். திருவருள் வந்தா சிவம் வந்ததாக பொருள். சரியா? ஆனா ரெண்டுக்கும் தன்மை வேற. சிவத்தின் தன்மைக்கும் சக்தியின் தன்மைக்கும் வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, அருளை பெற்றா போதுமான்னு கேட்டா போதாது. எதை பெறணும்? சிவத்தை பெறணும். அருளின் வழி சிவத்தை பெறணும். அருளே போதுன்னு நின்றக்கூடாது. அப்ப அந்த பயணம் என்ன ஆயிரும்? இடையில நின்று போயிடும். இடையில நின்றோம். நோக்கம் என்னது? சிவத்தை பெறுவதுதான் நோக்கம். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆனந்தம் என்று சொல்லுகிற போது 3 ஆனந்தம் இருக்குது. ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஒண்ணு சீவ ஆனந்தம். சீவ ஆனந்தம். அடுத்தது அருள் ஆனந்தம். அருள் ஆனந்தம். 3வது சிவானந்தம். ஆனந்தம் 3 ஆனந்தம் இருக்கு. ஒண்ணு சீவ ஆனந்தம், அருள் ஆனந்தம், சிவானந்தம். இதெல்லாம் நம்ம வைக்கிற பேரு தான். அருள் ஆனந்தம்னு பேர் வச்சிருக்கோமா இல்லையா? சிவானந்தம்னு பேர் வச்சிருக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் பெரியவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம தெரியாம சொல்லிட்டு இருக்கிறோம். வச்சவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. நாம என்ன வச்சிருக்கிறோம்? ஒரு பேரு. நமக்கு பெயர் மாத்திரையே அப்படின்னு சொல்லுவோம். பேரளவுல வச்சிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த தத்துவத்தை பார்த்தோமா இல்லையா? இதுல 9வது நூற்பால ஆன்ம தரிசனம் சொல்றோமா இல்லையா? ஆன்ம தரிசனம் நிகழ்கிற போது இதற்கு ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். அதுக்கு என்ன ஆனந்தம்னு பேரு? சீவ ஆனந்தம். ஆன்மாவை தரிசித்த இடத்துல இந்த ஆன்மாவுக்கு என்ன வரும்? என்ன வரும்? ஒரு ஆனந்தம் பிறக்கும். அந்த ஆனந்தத்துக்கு பேரு சீவ ஆனந்தம். சீவனை தரிசித்ததினாலே பெற்ற ஆனந்தம். அதுவே நமக்கு பெருசா தெரியும். அதுவே நமக்கு பெருசா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, முத காலேஜ் போறேன்னு வச்சுக்கோங்க. முத காலேஜ் போகும்போது அந்த நாள் போறவனை பார்த்துருக்கிறீங்களா? போகும்போதே அவன் பயங்கர குஷியா போவான். ஏன்னா 12வது முடிச்சு காலேஜுக்குள்ள போறமையா அப்படின்னு போகும்போதே அவனுக்கு எப்படி இருக்கும்? நடையெல்லாம் மாறிடும். நடையெல்லாம் மாறி நானும் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு போவான். அப்படின்னு போவான். அப்ப என்னதுங்க? அந்த கல்லூரிக்குள்ள நுழைகிற போது ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா? ஒரு மகிழ்ச்சி. ஒரு மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? அப்புறம் அங்க படிக்க படிக்க என்ன இருக்கும்? அந்த மகிழ்ச்சி. இதெல்லாம் உள்ள வந்ததெல்லாம் பெருசு இல்லையா? அப்புறம் அதை படிச்சு அதில் டிஸ்டிங்ஷன்லாம் வாங்கி மேலே வர வர அப்போ ஒரு ஆனந்தம் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? முடிச்சுட்டு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி வேலைக்கு வந்து சம்பளம் வாங்கினா அப்போ ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த படிநிலையில மாறுதா இல்லைங்களா? அது மாதிரி நான் உதாரணத்துக்கு சொல்றேன். புரியுதா இல்லைங்க? ஆன்மாவை தரிசிக்கின்ற பொழுது இதற்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். இது வரைக்கும் நமக்கு என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏகதேச ஞானம். நமக்கு இருக்கிற ஞானத்துக்கு என்ன பேரு? ஏகதேச ஞானம். ஏகதேச ஞானம்னா என்னது? கருவி வழியாக தான் அறிவோம். கருவி வழியான கண்ணாலானா ஒரு குறிப்பிட்ட தூரம் பார்ப்போம், காதாலானா ஒரு குறிப்பிட்ட தூரம் கேட்போம். இந்த 5 பொறிகள் வழியாக அறிகிற போது நமக்கு ஞானம், அறிவு எப்படி விளங்கும்னா ஏகதேசமா விளங்கும். ஏகதேசமா விளங்கும். ஆனா திருவருள் சம்பந்தம் வருகிற போது இது தத்துவத்தை எல்லாம் விடுதா இல்லையா? கருவிகளை எல்லாம் விட்ட உடனே இதுக்கு என்ன ஞானம் வந்துடும்? வியாபக ஞானம் வந்துடும். வியாபக ஞானம் வந்துடும். வியாபக ஞானம்னு என்னது? கருவியே தேவையில்லை, அறிந்தாங்க அறியறது. அப்படியே எல்லாம் இவர் இப்ப சொன்னா அப்படியே அது அப்படி நடக்கும் பாரு, இப்படி நடக்கும் பாருன்னு சொன்னா அதெல்லாம் நடக்கும். ஏன்னா இவருக்கு அந்த அறிவுல என்ன விளங்குது? சிவம் விளங்கி நிக்குது. ஆனா இது சிவம் விளங்கி நிக்குதுன்னு இது நினைச்சுக்காது. ஏதோ நம்ம சாதனை எல்லாம் செஞ்சதுனால நமக்கு ஒரு பெரிய சக்தி வந்து விட்டது, நம்ம ஒரு இப்படி ஆயிட்டோம் அப்படி ஆயிட்டோம்னு இது நினைச்சுக்கோம். புரியுதா இல்லைங்களா? அதுக்கு என்ன பேருங்க? ஒரு பெரிய ஒரு ஒரு மெய்சில் இருப்பு, ஒரு பெருமிதம், ஒரு ஆனந்தம் எதுக்கு வரும்? உயிருக்கு வரும். அதுக்கு சீவ ஆனந்தம்னு பேரு. ஆகா அருமையா இருக்குன்ட்டு அவன் அங்கேயே நின்றுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் வேலைக்காவாதியா? இதெல்லாம் நீ ஆன்மாவை தான் தரிசிச்சிருக்கிற, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. என்ன செய்யணும்? அந்த சாதனைய தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்ப அருள் தோன்றும். அடுத்த நிலையில் என்ன தோன்றும்? அருள் தோன்றும். அருள் தோன்றுகிற போது இந்த ஆனந்தம் ஜீவானந்தத்தை விட பெருசா இருக்கும். அருளை தரிசிக்கிற போது பெறுகிற ஆனந்தம்
இதை விட சிவானந்தத்தை விட அருளின் வழி பெறுகிற ஆனந்தம் மிகப்பெரிய ஆனந்தமா இருக்கும். அதுக்கு அருள் ஆனந்தம்னு பேரு. அப்போ அதுவே போதும்னு நின்றக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும்? அருளை பிடிச்சிக்கிட்டு திருப்பியும் பயணிக்கணும். திருப்பியும் பயணிச்சா இறுதியாக எது தோன்றும்? சிவம் தோன்றும். சிவத்தோடு கூடி நிற்கிற ஆனந்தத்துக்கு தான் என்ன ஆனந்தம்னு பேரு? சிவான். அதுக்கு பேர் தான் முத்தின்னு பேரு. இது இடையில வர ஆனந்தத்தை எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது? கண்டு போதும் அருமை அப்படின்னு அங்கே நினைக்க வேண்டியதுதான். புரியுதா இல்லைங்களா? ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறேன். இங்கிருந்து கைலாயத்துக்கு போகணும். ரயில் எங்கிருந்து கிளம்புது? ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இருந்து கைலாயத்துக்கு ஒரு ரயில் கிளம்புது. ஒரு கற்பனை வச்சுங்க, கைலாயத்துக்கு ரயில் இருக்குதான்னு கேட்கக்கூடாது, சரியா? ஒரு ரயில் போகுது. போகும்போத கைலாயம் போகும்போத இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடறாங்க? ஒரு நோட்ஸ் கொடுத்துட்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன். என்னது? இப்படி போகும்போத ஒரு பனிமலை இருக்கும், பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு போகும்போது நம்ம சும்மா இருப்போமா? எப்படியா இருக்கும்? போயிட்டு வந்த ஆளை யாராவது பிடிச்சி, ஏங்க போன ட்ரிப்பு நீங்கள் போனீங்களே, அமைப்பாளர் போன வருஷம் காசி கூட்டிகிட்டு போனாராமா, எதை பார்த்தையா அப்படின்னு கேட்போமா இல்லையா? அது மாதிரி கைலாயம் போயிட்டு வந்த ஆளை பிடிச்சி என்ன கேட்போம்? கைலாயம் எப்படியா இருக்கு அப்படின்லாம் கேட்போம். அவர் எல்லாம் சொல்லியிருப்பார். எல்லாம் சொல்லியிருப்பார். பனிமலையாக இருக்கும், அங்கே எல்லாம் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சில குறிப்பெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு ரயில் போயிட்டே இருக்கு. போய் ஒரு இடத்துக்கு போனோன்னா இப்படி தலையை விட்டு எட்டி பார்க்கறது. மலை எல்லாம் பனி மலையா இருக்கு, அவர் சொன்ன மாதிரி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சடாரண எட்டி கீழே குதிச்சிருது. கைலாயம் வந்துருச்சு. கைலாயம் வந்துருச்சுன்னு எட்டி குதிச்சிருது. அது என்னன்னு கேட்டா, அது கைலாய மலத்தோட அடிவாரம். அது என்னது? கைலாய மலத்தோட அடிவாரம். என்ன செய்யக்கூடாது? பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். நீ எந்திரிச்சிடாத. அவன் கூப்பிடுவான், வா வான்னு கூப்பிடுவான். நீ என்ன செஞ்சிடக்கூடாது? இறங்கிறாதையா, உக்காந்துரு. அப்படியே உக்காந்துருந்தா இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இதை விட நல்லா இருக்க. நல்ல வேலையா அங்க இறங்காம போனோம். அங்க இறங்காம போனோம். என்ன செய்யறதுங்க? போனா இன்னொரு இடம் இருக்கு, அப்படி அங்கேயும் இறங்கக்கூடாது. கடைசியா நீ என்ன செய்யணும்? நீ போற பயணத்தை போயிட்டே இருக்கணும். உனக்கு என்ன சொன்னாங்க? இந்த மலை எங்க போய், இந்த ரயில் எங்க போய் நிற்கும்? கைலாயம் போன்னு சொன்னாங்களா இல்லையா? ரயில் போய் நிற்கும். ரயில் போய் நிற்கும். நிற்கிற இடம் தான் கைலாயம். நீ அவசரம் கொடுக்க மாதிரி இது கைலாயமா இது கைலாயமான்னு எங்காவது இறங்கிட்டீங்கன்னா வழியில இறங்க வேண்டியதான். அப்ப பயணத்தை என்ன செய்யணும்? பயணத்தை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நீ சாதனை செய்யும் போத உனக்கு பல அனுபவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். பூசை செய்கிற போதும் அஞ்செழுத்து சொல்லுகிற போதும் உனக்கு என்ன நிகழும்? பல அனுபவங்கள், உன்னதமான அனுபவங்கள் நிகழும். சும்மா சாதாரணமா நிகழாது. ஏன்னா அது யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. அப்படி செய்யும் போது அந்த அனுபவங்களை பார்த்துட்டு ஆகா அருமை அப்படின்னா இறங்க வேண்டியதான். நீ அதுக்கா வந்த? நீ எதுக்கு வந்த? திருவடியை நோக்கி செய்வதற்கு இந்த பயணம் போயிட்டு இருக்குது. இடையில பல அனுபவங்கள் நிகழும். அந்த அனுபவத்தை எல்லாம் இது நமக்கானதில்லை, இது நமக்கானதில்லை, இது நமக்கானதில்லைன்னு தள்ளிக்கிட்டே போனேன்னா கடைசியா எங்க வரும்? சிவம் வரும். பன்னால் அழைப்பு ஒளியான் என்று சிவம் எதிர்ப்படுமே, சிவம் எதிர்ப்படுமேன்னு சொல்றாரா இல்லையா? அதுதான். அப்போ சிவானந்தம், அருளானந்தம் இதையெல்லாம் கடந்தாதான் என்ன வரும்? சிவானந்தம் வரும். அப்போ அந்த வரைக்கும் என்ன செய்யணும்? அந்த பயணத்தை தொடர்ந்து செய்யணும். சரி, 75. சக்தி என்ன செய்யும் அப்படின்னா இந்த மலங்களை வாட்டும். மலங்களை வாட்டும். அப்ப ஏன் ரெண்டா நிக்குதுன்னா, திருவருள் என்ன செய்யும்? மலங்களை வாட்டி சிவத்தை காட்டும். சிவத்தை காட்டும். நாம என்ன செய்யணும்? இதன் காட்டுகிற வழியை போகணும். இதை பிடிச்சிக்கிட்டு இங்க நின்றக்கூடாது. எதை பிடிச்சிக்கிட்டு? திருவருளை பிடிச்சிக்கிட்டு இதே போதுன்னு நின்றக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? சுத்தமாம் சக்தி ஞான சுடராகும், சிவமொழிந்து சக்தி தான் என்றாம், முன்னை தகவிலா மலங்கள் வாட்டி அத்தனை அருளும், எங்கும் அடைந்திடும் இருளகற்றி வைத்திடும் இரவி காட்டும் வளரொளி போல் மகிழ்ந்து. சுத்தமாம் சக்தி ஞான சுடராகும். சுத்தமாம் சக்தி நிர்மல சுரூபம். நிர்மல ஒரு மல சம்பந்தம் இல்லாத சிவனது திருவருட்சக்தி. சிவனது திருவருட்சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவம் என்பது சிவத்தை காட்டுகிற சுடர் ஒளி.
சிவத்தை காட்டுகிற சுடர் ஒளி. எப்படி சூரியனை காட்டுவது எது? சூரியனது ஒளி கதிர் போல. இப்ப சிவத்தை காட்டுவது எது? சிவத்தினுடைய சக்தி, அதான் காட்டும். சிவம் ஒளிந்து அச்சக்தி தாம் என்றாம். சூரியன் வராம கதிர் வராது, அதுபோல சிவம் வராம சக்தி வராது. அப்ப சிவம் ஒளிந்து என்ன கிடையாது? சக்தி இல்லை. சிவம் ஒளிந்து சக்தி தான் என்றாம். சரி, அந்த சக்தி என்ன செய்யும்? முன்னை தகவிழா மலங்கள் வாட்டி அத்தனை அருளும். அத்தன், அத்தனை யாருங்க? பெருமான். அன்பு புரிந்து இவன் கருணையாளன், அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே சொல்றாரா இல்லையா? அத்தன், அத்தன் யாரு? பெருமான் தான் அத்தன். எனவே இந்த திருவருள் என்ன செய்யும் கேட்டா, முன்னம் தகவிழா மலங்கள் நீத்து, மலங்களை எல்லாம் வாட்டி அவற்றையெல்லாம் நம்மை விட்டு நீக்கி என்ன செய்யும்? சிவத்தை கொடுக்கும். பாசத்தை நீக்கி சிவத்தை கொடுக்கும். அதுதான் இங்க சொல்றாரு. எனவே தகவிழா மலங்கள் வாட்டி அத்தனை அருளும், சிவத்தை கொடுக்கும். எங்கும் அடைந்திடும் இருளகற்று வைத்திடும் இரவி காட்டும் வளரொளி போல் மகிழ்ந்தே. அது எது போலன்னு சொன்னா, இருளை நீக்கி, இருளை நீக்கி சூரியனை காட்டுகிற கதிர் போல. கதிர் என்ன செய்யணும்? ரெண்டு வேலை செய்யுது. என்ன செய்யுதுங்க? இருளை நீக்குது, சூரியனை காட்டுது. சூரிய ஒளி என்ன செய்யுது? இருளையை நீக்கி சூரியனை காட்டுவது போல திருவருள் என்ன செய்யுது? பாசத்தை நீக்கி சிவத்தை காட்டும், சிவத்தை காட்டும். அதனால ஒளி என்பது எதற்கு ஓமை? திருவருளுக்கு ஓமை. திருவருளுக்கு ஓமை என்று இங்க காட்டுகிறார். அப்போ திருவருளும் சிவமும் பிரிப்பின்றி இருக்கும். ஆனா சிவத்தை காட்டுவது எது? திருவருள் தான். அப்ப திருவருளே போதும்னு சொல்லக்கூடாது, சிவமே போதும்னு சொல்லக்கூடாது. சிவத்தை பெறணும்னா என்ன வேணும்? திருவருள் வேணும். திருவருளே போதுன்னு சொல்லிட்டா முழுமை அடையாது, பயன் முழுமை அடையாது. பயன் என்னது? சிவத்தை பெறுவதுதான் பயன். அடுத்த பாடல் பாருங்க, 76. 76 சிவசமவாதியினுடைய கருத்து. சிவசமவாதியினுடைய கருத்து. சிவசமவாதிகள் காலையில கூட உங்களுக்கு சொன்னேன், முத்தி நிலையில ஐந்தொழில் செய்யும் ஆன்மானா. முத்தி நிலையில ஐந்தொழில் செய்யும் எது? ஆன்மா. ஏன்னா நம்ம இப்ப பார்க்கிறோம், இப்ப நமக்கு என்ன இருக்கிறது? அறிவு, இச்சை, செயல், மூணு இருக்கு. இந்த மூணு எப்படி இருக்கு? அறிவு சிற்றறிவு. அறிவு எப்படி இருக்கு? சிற்றறிவு. செயல் அதுக்கு தகுந்தான். அறிவு கம்மியா இருந்தா செயலும் கம்மியா தான் இருக்கும். இச்சை குறைபாடுடைய இச்சை, கீழான பொருள் மேல விருப்பம், கீழான பொருள் மேல விருப்பம். இப்ப நமக்கு அப்படி இருக்கு. இப்ப அறிவுலையும் தகராறு, விருப்பத்திலையும் தகராறு, செயல்லையும் தகராறு. சரி, இப்ப சரிங்க, மலமெல்லாம் நீங்கிருச்சு, ஆணவ மலம் நீங்கிருச்சு. இப்ப அறிவு எப்படி இருக்கு? வியாபக ஞானம். இப்ப என்ன ஞானம்? வியாபக ஞானம். ஞானம் வியாபக ஞானமா இருக்கிறனால செயல் என்ன ஆயிரும்? பேராற்றல். பேராற்றல். அதே மாதிரி இச்சை, மேலான இச்சை தானே இருக்கும். கீழான இச்சை எதனால வருது? ஆணவமலை இருக்கிறதுனால. ஆணவமலை இருக்கிறதுனால நம்ம விருப்பம் எப்படி இருக்கு? ரொம்ப கீழே இருக்கு. ஆணவமலை நீங்கிட்டா மேலான விருப்பம் இருக்கும். இப்போ அறிவு பேரறிவா இருக்கு, ஆற்றல் பேராற்றலாக இருக்கிறது, இச்சை பெருங்கருணையாக இருக்கிறது, பெருங்கருணையாக இருக்கிறது. இப்ப சிவத்தை பார்த்தா பேராற்றல், பெருங்கருணை, பேரறிவு, மூணு இருக்கா இல்லையா? இப்போ உனக்கு எனக்கு என்னையா வித்தியாசம்? முதல்ல நான் கேவலத்தில் இருக்கும் போத உனக்கு எனக்கு வேறுபாடு இருந்தது, சகலத்திலையும் உனக்கு எனக்கும் வேறுபாடு இருந்தது. இப்ப என்ன வேறுபாடு? முத்தி நிலையில சிவத்துக்கும் ஆன்மாவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ஒரு வேறுபாடு இல்லையா, நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்னு யார் சொல்றா? சிவசமவாதி சொல்றான். லாஜிக் என்னமோ பார்த்தா சரியாதான் தெரியுது, சரியா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்ப சிவத்துக்கு கீழே நாம இருக்கிறோம்னு சொல்றதுக்கு அங்க என்ன காரணம் இருக்கு? காரணம் இருக்கா? நீ இதனால நீ சிவத்துக்கு கீழே அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கு காரணம் இருக்கா? நம்ம இப்ப மழை இருக்கு, இப்ப மழை இருக்கு, அதனால அவர் கொடுக்குறாரு. மழை தான் நீங்கிருச்சே.
ஐயா, பேரறிவு வரும், பேரறிவு வரும், முற்றறிவு வராது. ரெண்டுக்கு வேறுபாடு என்னன்னா, ஆன்ம இலக்கணம் எப்பவுமே சொல்லியாச்சு, எந்த நிலையில இருந்தாலும் உணர்த்தினால்தான் உணரும். முத்தி நிலையிலும் ஆன்மா குணத்தினால்தான் உணரும். அப்போ அவன் உணர்த்துவதற்கு வேணும், முத்தி நிலையிலையும் வேணும். இப்ப மட்டும் இல்ல, அப்பவும் அவன் உணர்த்தினாதான் இது உணரும். ஏன்னா அதனாலதான் ஆன்ம இலக்கணத்திலேயே அது சொல்லியாச்சு, இலக்கணம் சொன்னா மாறாது. புரியுதா இல்லைங்களா? அப்போ முத்தி நிலையிலும் அவன் உணர்த்தத்தான் உணருமே அன்று தானே ஒருபோதும் உணராது, தானே ஒருபோதும் உணராது. இந்த லாஜிக் புரிஞ்சாதான் இதுக்கு பதில், இல்லைன்னா பதில் இல்லை. சரிங்களா? பேரறிவு உண்டு, முற்றறிவு கிடையாது. அவன் அறிந்தாங்க அறிபவன், அவன் உணர்த்தாமலே உணர்பவன். ஆன்மா என்றும் என்னதுங்க? உபதேசி. ஆன்மா என்றும் உபதேசி. உபதேசின்னு என்னதுங்க? உணர்த்தினாதான் உணரும். இப்ப கிடையாது, எப்பவும். அதனாலதான் என்றும். ஆன்மா என்றும் உபதேசி. சரி, இப்ப பாட்டு பாருங்க. புகழரும் அசத்தர் தம்பால் பொருந்திய அழகையே போல் அகிலமும் உணரும் ஈசன் அருள் உயிர் மேவலாலே சகலமும் நிகழ வேண்டும் தலைவன் தன் ஐந்தொழிலும் இகழற ஏற்றல் வேண்டும் என்றது நன்றியின்றே. அவனை பார்த்து கேட்கிறாரு, ஐயா ஒரு நியாயமா பேசியா, நன்றியோட பேசு. எப்படி பேசு? நன்றியோட பேசு. அவன் சொல்றான், புகழரும் அசத்தரதம்பால் பொருந்திய அழகையே போல். அழகைன்னா என்னது? பேய். அழகை, அழகை என்பதற்கு பேய். அசத்தர் என்பதற்கு வலிமை இல்லாதவன், நோஞ்சான். நோஞ்சானா இருப்பான். அவனை என்ன பிடிச்சிச்சு? பேய் பிடிச்சிக்கிச்சு. அவன் என்ன செய்யறான்? 10 பேத்த அடிக்கிறான். 10 பேத்த சினிமா படத்துல எல்லாம் பாக்குறமா இல்லைங்களா? பேய் பிடிச்ச உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அப்படி அடிச்சா 100 பேர் போய் இந்த பக்கம் விழுவுறான், இந்த பக்கம் போய் அடிச்சா 100. சினிமா படத்துல ஹீரோ அடிச்சா கூட தான் விழுவுறான், அது வேற விஷயம். பேய் பிடிச்சா அவங்களுக்கு என்ன வந்துருதுங்க? ஒரு வலிமை வருதா இல்லையா? ஆற்றல் இல்லாத ஒருவனுக்கு பேய் பிடித்த உடனே என்ன வந்துருது? ஆற்றல் வந்துருது. புகழரும் அசத்தர், புகழரும் அசத்தர் தம்பால் பொருந்திய அழகையே போல். வலிமை இல்லாத ஒருவனை ஒரு பேய் பிடித்தா என்ன ஆகுதுங்க? அவனுக்கு வலிமை வருகிறது. அது போல, இது ஓமை. அது போல அகிலமும் உணரும் ஈசன், அகிலமும் உணரும் ஈசன் அருள் உயிர் மேவலாலே, உயிரில திருவருள் விளங்கி நிற்பதினாலே, மேவி நிற்பதினாலே. இவன் யாருங்க? இவன் யாரு? இவன் அசத்தன். இவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது. இப்ப முத்து நிலைக்கு வந்தோன்னு என்ன ஆயிடுச்சுங்க? அறிவுல சிவம் வந்துருச்சு. இப்ப இவன் என்ன இருப்பான்? சிவமா இருப்பான். அந்த சிவபெருமான் ஐந்தொழில் செய்வானா? நானும் ஐந்தொழில் செய்வேன். ஏன்? ரெண்டு ஒண்ணுதாங்க. பேய் ஒருத்தன் பிடிச்சிக்கிச்சுன்னா செய்யறதெல்லாம் யாருடைய வேலை? பேயோட வேலை தானே. அது மாதிரி முத்தி பெற்றவன் அறிவுல என்ன நிக்குது? சிவன் நிக்குது, சிவம் நிக்குது. அப்ப சிவம் ஐந்தொழில் செய்யும்னா இந்த சிவன் ஏன் செய்யாது? செய்யுமா செய்யாதா? ஏன் செய்யாது? அதான் இப்ப உள்ள அறிவுல வந்துருச்சே. அதாங்க சாமி, இப்போ உள்ள வந்துட்டாரு. இப்போ இப்போ எனக்குள்ள வந்துட்டாரு சாமி, எனக்குள்ள வந்துட்டாரு. இப்போ நான் செய்யறதெல்லாம் யாருடைய வேலை? சிவத்தினுடைய வேலை. சிவத்தினுடைய வேலை நான் ஐந்தொழில் செய்யணும்ல. நான் செய்ய மாட்டேன், எனக்கு வலிமை கிடையாது. எனக்குள்ள பெண் இருக்கு, சிவம் இருக்கு. சிவம் செய்யுமா செய்யாதா? செய்யுமா செய்யாதா? ஏன் செய்யாது? ஏமா செய்யாது? அகிலமும் உணரும் ஈசன் அருகில் மேவடாலே சகலமும் நிகழ வேண்டும். சிவபெருமான் என்னென்ன செய்வானோ அத்தனையும் இவன் செய்யணும், ஆன்மா செய்யணும். சொல்றது யாரு? சிவசமாதி கேட்கிறான். கேள்வி இதுதான். புரியுதா இல்லைங்களா? சகலமும் நிகழ வேண்டாம்.
சிவபெருமான் செய்கிற எல்லா வேலையும் சிவம் விளங்கி நிற்கிற ஆன்மா செய்யணும்யா, செய்யணும். சகலமும் நிகழ வேண்டும். தலைவன் தான் ஐந்தொழிலும் இகழற இயற்றல் வேண்டும். ஐந்தொழில பக்காவா செய்யணும், குறைபாடு இல்லாமல் செய்யணும். சிவபெருமானை எப்படி செய்வானோ அதே மாதிரி சிவம் விளங்கி நிற்கிற ஆன்மா செய்யணும். ஏன் செய்யாது? அதெல்லாம் தெரியாதுங்க, செய்யாது. இதுதான் விட. நமக்கு எல்லாத்துக்கும் விட தெரியும், விட தெரியும். ஏன்னு கேட்டா தெரியாது, அப்படித்தானே? சரி, விட அடுத்த பாட்டில் சொல்றாரு. அவன் கேட்ட கேள்வி வச்சுக்கிட்டு அடுத்த பாட்டில் அவனுக்கு விட சொல்றாரு. இன்று உரை நோக்கு நடக்கும் இயல்பிலோர்க்கு, இயல்பு இல்லோர்க்கு இணைய வாய்ந்து நின்றதோர் அழகை சேர்ந்தால் நிகழ்வது என் உள்ளத்து, அதுபோல் உள்ளத்து ஒன்றிய உணர்வுதம்பால் உள்ளது நிகழ்த்தும் ஈசன் தந்தொழில் நடாத்தும் மேனே தனக்கென கொண்டுதானே. அது கேள்வி, இது பதில். சிவசமவாதிக்கு மறுப்பு 76, சிவசமவாதியின் கருத்து 77, கருத்துக்கு மறுப்பு. அவனை பார்த்து கேட்கிறாரு, உரை நோக்கு நடக்கும் இயல்பு இல், இன்றுன்னு என்னது? இன்றுனா இல்ல. எது இல்ல? எது இல்ல? நோக்கு உரை நடக்கும் இயல்பு. பேசாதவன் ஊமையன், கண்ணு தெரியாதவன் மூடன், 3 பேர்த்த சொல்றாரு. ஒருத்தன் முடவன், குரடன், ஊமை. இவனுக்கு என்ன கிடையாது? நடக்கிற தன்மை இல்லை, பேசுற தன்மை இல்லை, பார்க்குற தன்மை இல்லை. இவனை ஒரு பேய் பிடிச்சிக்கிச்சு. பேய் என்ன செஞ்சுது? ஊமையனை பிடிச்சிக்கிச்சு. ஊமையன் பேசுவானா ஐயா? பேய்க்கு பேச தெரியுமில்ல, பேச வேண்டியதுதானே? மூடனை பேய் பிடிச்சிக்கிச்சு, நடப்பானா ஐயா? முடவன் நடப்பானா? ஏன் நீ தான் சொல்றிய? யாரை பார்த்து கேட்குறாரு? பேய் பிடிச்சா எல்லாம் செய்யணும். முதல்ல ஊமையனை பேச சொல்லு, முடவனை நடக்க சொல்லு, குருடனை பார்க்க சொல்லு. இது நடக்குமா? நடக்காது. ஏன் நடக்காது? பேயே பிடிச்சாலும் அந்த உடம்புக்கு என்ன தன்மை இருக்குதோ அது அளவுதான் செயல்படும். புரியுதா இல்லைங்களா? அந்த உடம்புக்கு ஒரு தன்மை இருக்கா இல்லையா? இது பேச முடியாத உடம்பு, பேய் வந்தாலும் பேசாது. பார்க்க முடியாத உடம்பு, பேய் வந்தாலும் பார்க்காது. நடக்க முடியாத உடம்பு, பேய் வந்தாலும் நடக்காது. அப்போ பேய் அந்த உடம்புக்குள்ள வருகிற போது உடம்பின் தன்மை எவ்வளவோ அவ்வளவுதான் அந்த பேய் விளங்கி நிற்குமே அன்று இந்த உடம்புக்கு இல்லாத ஒரு தன்மை பேய்க்கு, பேயினால அந்த உடம்புக்கு வராது, முடியாது. அது மாதிரி சிவம் அறிவுக்குள்ள ஆன்மாக்குள்ள வந்தாலும் ஆன்மாவினால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்யும். ஆன்மாவில் முடியாதத சிவம் அங்க செய்யாது. ஏன் செய்யாதுன்னா இந்த அறிவுக்கு அவ்வளவுதான் லட்சணம், இந்த அறிவுக்கு அவ்வளவுதான். அதுக்கு ஓமை தான், நீ சொன்னதான் ஓமை. எது? பேய் பிடித்தவன். பேய் பிடித்தவன் நீ நல்லா இருக்கிறவன்னு சொல்ற. ஊமையன் பேச மாட்டான், குருடன் பார்க்க மாட்டான், முடவன் நடக்க மாட்டான். புரியுதா இல்லைங்களா? அதாங்க சொல்ல, இன்று நோக்கு உரை நடக்கும் இயல்பு இல்லோர்க்கு, இந்த தன்மை இல்லாதவனுக்கு இணைய வாய்ந்து நின்றதோர் அழகை சேர்ந்தால், அந்த உடம்புல போய் என்ன செய்யுது? ஒரு பேய் போய் பிடித்தா என்ன ஆகும்? நிகழ்வது என்ன நடக்கும்? அந்தந்த அளவு தான் நடக்கும், அந்தந்த அளவு தான் நடக்கும். அது போல உள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால் உள்ளது நிகழ்த்தும். உள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால் உள்ளது நிகழ்த்தும். இப்போ சிவம் பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா, இப்ப நம்ம அறிவுலயே சிவம் பிரகாசிக்குது. நீங்க முத்திக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம அறிவுல சிவம் பிரகாசிக்குதா இல்லையா? பிரகாசிக்குதா இல்லையா? இப்ப பிரகாசிச்சுட்டு இருக்கு. உங்க அறிவுலையும் பிரகாசிக்குது, என் அறிவுலையும் பிரகாசிக்குது. என் அறிவுல எவ்வளவு பிரகாசிக்குதோ அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். எவ்வளவு உங்க அறிவுல பிரகாசிக்குதோ அவ்வளவுதான் வாங்க முடியும். புரியுதா இல்லைங்களா? அப்ப என்னது? நீ ஐயா முத்தி நிலைக்கெல்லாம் போயிட்ட, இப்பவே
எவ்வளவு அறிவு விளங்குதோ அவ்வளவு சிவம் பிரகாசிக்கும். முத்தி நிலையில அப்ப எவ்வளவு அறிவு இருக்கிறதோ அவ்வளவு அங்க சிவம் பிரகாசிக்கும். அவ்வளவுதான் ஒழிய அந்த பிரகாசம் முழுக்க சிவத்தினது பிரகாசம் ஆகாதே. சிவத்தின் பிரகாசம் வேற. அதுல ஒரு கூறு தான் ஞானிகள் அறிவுல இருக்கும். இன்னும் அழகா சொல்லணும்னு சொன்னா, சிவத்தை முழுமையாக அனுபவித்தவர் ஒருவரும் இல்லை. ஞானிகள் முதலாக ஞான சம்பந்தராகட்டும், 63 ஆகட்டும், யாரை வேணாலும் எடுத்துக்கங்க, அவங்க எல்லாம் என்ன செய்யல, அனுபவிச்சிருக்கிறாங்க. சிவத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. முழுதாக ஒருவர் அனுபவிக்கல. யாராலும் அறிவதற்கு அரியவன். ஏன்னு கேட்டீங்கன்னா, முத்திக்கு இலக்கணம்னு ஒண்ணு சொல்றோம். முத்திக்கு இலக்கணம் என்ன? கணந்தொறும் கணந்தொறும் மேம்படுகிற இன்பம். முத்தி நிலையில ஒரு ஆன்மா இருக்குன்னா, இந்த கணத்தை விட அடுத்த கணம் எப்படி இருக்கும்? அந்த இன்பம் கூட இருக்கும். அடுத்த கணம் அதை விட கூட இருக்கும். அப்போ கூடிக்கொண்டே செல்லுகிற இன்பம். அதனாலதான் அதை விட்டுட்டு ஆன்மா வேற ஒன்றை பார்க்காது. நாம ஒரு பொருளை அனுபவிக்கிறோம், அனுபவிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருது, போதும்பா, சலிப்பு வந்துரு. ஏன்? அதுக்கு மேல இல்ல இன்பம் இல்லை, அதுக்கு மேல இன்பம் இல்லை. அதனால என்ன செய்யறோம், வேற எதுலையாவது கொஞ்சம் பெட்டரா கிடைக்குமா அப்படின்னு இந்த அறிவு என்ன சலிச்சிருது, வேற ஒண்ணு போய் பார்க்கறோம். புரியுதா இல்லைங்களா? இப்ப நமக்கு உலகத்துல அனுபவிக்கிற எல்லா பொருளும் என்னதுங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இன்பம், அதுக்கு மேல அதுல இன்பம் கிடையாது. அப்போ முத்தியில அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கங்க, ஆன்மாக்கு என்ன வந்துடும், சலிப்பு வந்துடும். அப்போ முத்தி முடிந்ததாயிடும். ஆனா முத்தி என்ன ஆகுறது இல்ல, முடிகிறதே இல்லை, முடிகிறதே இல்லை. அப்போ அனுபவிக்க அனுபவிக்க என்ன ஆகுது, கூடிக்கிட்டே போகுது. கூடிக்கிட்டே போகுதுன்னு என்ன அர்த்தம், இன்னும் எவ்வளவோ இருக்குதுன்னு அர்த்தம். யாருக்கு? இப்ப ஞானசம்பந்த பெருமான் ஞானசம்பந்தம் 7ஆம் நூற்றாண்டுல திருவடியில கலந்துட்டாரு. இப்ப 13 நூற்றாண்டு, 1300 வருஷம் ஆச்சு. நேத்தை விட இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, ஆனந்தமா இருப்பாரு நாளைக்கு. அப்போ 1300 வருஷமா அனுபவிச்சவருக்கு ஆனந்தம் தீரலை உண்டா இல்லையா? அப்ப முழுசா பார்த்துட்டாரா? முழுசா பார்த்துருந்தா என்ன ஆகாது, வளராது, அந்த இன்பம் வளராது. இன்பம் வளர்ந்துகிட்டே இருக்குன்னு என்ன அர்த்தம், முழுசா பார்க்கலன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? முழுசா பார்த்துட்டு என்ன ஆயிரும், அதுக்கு மேல என்ன இருக்கு, ஓர்ப்பு வந்துடும். ஆனா முத்தி என்பது அப்படியே இல்லை. அப்ப சிவத்தை எந்த ஆன்மாவும் முழுசா அனுபவிக்க முடியாது. அப்ப அது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு. நம்மள கற்பனைக்கு எட்டாதது, கற்பனைக்கு எட்டாது, நம்ம அறிவுக்கு உரியது அல்ல, நம்ம அறிவுக்குரியதே அல்ல. நம்ம அது இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானையினர். அதனாலதான் அவனை சொல்லவே முடியாது. எனவே அந்த உள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால் உள்ளது நிகழ்த்தும், உள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால், அதாவது ஆன்மாவின் அறிவிலே பொருந்தி இருக்கிற திருவருள். அந்த திருவருள் உணர்வு என்பது திருவருளினாலே உள்ளது நிகழ்த்தும், உள்ளது நிகழ்த்தும். அதாவது ஆன்மாவினுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஆகியவற்றிற்கு ஈடாக நமக்கு எவ்வளவு அறிவு விளங்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு பெருமான் என்ன செய்வான், இன்பத்தை கொடுப்பான். அதற்கு தக்கவாறு செயலை கொடுப்பான், அதற்கு தக்கவாறு விருப்பத்தை கொடுப்பான். இது அறிவு மாறிக்கிட்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும். உயர 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 என்ன செஞ்சுட்டு இருப்பான், இன்பத்தை உயர்த்தி கொடுத்துக்கிட்டே போவான், இன்பத்தை உயர்த்து கொண்டே போவான். அதான் சொல்ற, தம்பால் உள்ளது நிகழ்த்தும் ஈசன் தந்தொழில் நடாத்து மேனி தனக்கென கொண்டுதான். தந்தொழில், ஈசனது தந்தொழில் எது, ஐந்தொழில். அதை என்ன செய்வான், அவன் தன் வடிவில் நின்று ஐந்தொழில் செய்வான். அதை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்க மாட்டான், நீ பாருப்பான்னு கொடுக்க மாட்டான், நீ பாருன்னு கொடுக்க மாட்டான். எனவே முத்தி நிலையில ஆன்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், அவன் இன்பத்தை கொடுப்பான், இவன் இன்பத்தை தூய்த்து கொண்டு இருப்பான். அதுதான் அவன் வேலை, ஐந்தொழில் செய்யறதான் வேலை இல்லை. புரியுதா இல்லைங்களா? ஆன்மாவின் வேலை என்னது முத்தி நிலையில, பேரின்பத்தை நுகர்தல், பேரின்பத்தை நுகர்தல். பேரின்பத்தை நுகர்தை விட்டுட்டு வேற வேலை செஞ்சா அதுக்கு என்னது, இடைஞ்சல், அதுக்கு இடைஞ்சல். நல்லா சீரியல்ஸ் மும்மரமா பார்த்துட்டு இருக்கும் போதே வீட்டுக்காரர் வந்து, ஏமா ஒரு காபி போடு,
அப்படின்னு என்ன சொல்லுவான்? அவன் காப்பி போடுறாம காப்பி, எவ்வளோ மும்முரமாக சீரியல் ஓடிட்டு இருக்குது, காப்பி கேட்குற நேரத்தை பாரு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? என்னது, இங்கே ஒரு அனுபவம் நிகழ்ந்துட்டு இருக்கு இல்லையா? அதை விட்டுட்டு வேறையை பார்த்தா எப்படி இருக்கு? அனுபவம் தடபடுது இல்லையா? சும்மா சீரியல்லையே நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. முத்தியில் பெரும்பாலும் அனுபவிச்சுட்டு இருக்கும் போத, அப்போ போய் அந்த உலகத்தை படைக்கிறையா அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான்? ஏ சாமி, என்ன இதெல்லாம், அவன் வந்தா என்ன வராட்டி என்ன, எவன் நம்ம தான். அவன் வந்தா என்ன, எனக்கு இதுதான் வேணும். என்ன வேணும்? பேரின்ப நுகர்ச்சி. அவன் போய் படைத்தல் காத்தல் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாமி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன்னா அவர்களுக்கு அந்த நுகர்ச்சி வந்துருச்சுன்னா வேற எதுவுமே தோணாது. நுகராத வரைக்கும் தான் நமக்கு இந்த இதெல்லாம் வரும். எது, ஐந்தொழில் செய்யணுங்கிற ஆசையெல்லாம் பெருமானது பேரின்பத்தை நுகராத வரைக்கும் வரும். நுகர்ந்துட்டா அது மேலே இச்சை வராது. ஆன்ம சுத்தியின் பயன். இந்நிலை தன்னில் மன்னி எய்திடும் கலாதி போதம் தன்னளவு அறிந்து நிற்கும் தகவிழா மலங்கள் நீத்த அந்நிலை கரணமாகா வகை அறிவடங்கி மண்ணிட வியாபியாய வான்பயன் தோன்றுமென்றே. இந்நிலை தன்னில் மன்னி எய்திடும் கலாதி போதம் தன்னளவு அறிந்து. இந்நிலை எந்நிலை? சகல நிலை, இப்ப இருக்கிற நிலை, இப்ப இருக்கிற நிலை. இந்த நிலையில கலாதி போதம், கலாதி போதம் கலை முதலாகிய தத்துவங்களினால் விளங்குகிற அறிவு, கருவிகளின் வழியாக பெறுகிற அறிவு. அதுக்கு என்ன ஞானம்? என்ன ஞானம்? பாச ஞானம். கருவிகள் வழியாக பெற்றா பாச ஞானம். தன்னளவு அறிந்து, அதன் தன்மை அறிந்து, பாச ஞானத்தின் இயல்பை அறிந்து. பாச ஞானத்தின் இயல்பை அறிந்து எந்த நிலையில? சகல நிலையில. சகல நிலையில பாச ஞானத்தின் தன்மையை அறிந்து நிற்கும் தகவிழா மலங்கள் நீத்த அந்நிலை. அந்நிலை என்னிலை? சுத்த நிலை. இந்நிலை சகல நிலை, அந்நிலை சுத்த நிலை. சுத்த நிலை. அந்த சுத்த நிலைக்கு போகணுமே என்ன ஆகணும்? மலங்கள் நீத்த அந்நிலை. மலங்கள் நீத்த அந்நிலை. பாசம் நீங்கிய சுத்த நிலையில, பாசம் நீங்கிய சுத்த நிலையில என்ன ஆகும்? கரணமாக வகை. அங்க கருவி கரணங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது, வேலை இல்லை. சுத்த நிலையில கருவி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அதனால ஒரு பயனும் இல்லை. எனவே கரணமாக வகை அறிவு என்ன ஆகணும்? அடங்கி. அறிவு அடங்கி. அறிவு அடங்குனா என்னதுங்க? தற்போதம் கெட்டு, எனக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, எனக்குன்னு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிற நினைப்பெல்லாம் விட்டுட்டு எதுல அடங்கணும்? அருள்ல அடங்கணும். அருள்ல அடங்கணும். அறிவு அடங்குதல் என்பது அறிவு தற்போதம் கெட்டு திருவருள்ல அடங்கி நின்ற அந்த நிலையில மண்ணிட நிலை பெற. அது உண்மை வந்துட்டு வந்துட்டு போகக்கூடாது. என்ன செய்யணும்? அப்படியே நிற்கணும். அப்படியே நிற்கணும்னு என்னது? எனக்கு சுதந்திரம் இல்லை, கருவிகளினால எனக்கு பயன் இல்லை, திருவருளே எனக்கு வேணும் அப்படிங்கிற நினைப்பு என்ன ஆகணும்? ரொம்ப வலிமையா இருக்கணும். நமக்கு அப்பப்போ வந்து போகும் இல்லையா? நமக்கெல்லாம் அப்படித்தானே இருக்கும். கொஞ்ச நேரம் பூஜை பண்ணும் போதே ஆஹா இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னு தோணும். பூஜையை முடிச்சோடனே அவ்வளோதான், அடுத்த நாள் பூஜையப்போ ஏதாவது வந்தால் உண்டு, வந்தால் தான் உண்டு அதுவும் இல்லையா? அப்போ நமக்கு எப்படி இருக்குங்க? மாறி மாறி வரும். ஆனால் சுத்த நிலை என்பது எப்படி இருக்கணும்? அந்த நினப்பு மாறாமல் இருக்கணும். அதான் மண்ணிட. மண்ணிட வியாபியாய வான் பயன் தோன்றும் என்றே. வியாபி என்பதற்கு என்னதுங்க? வியாபி. வியாபினா நீக்கமர நிறைந்திருத்தல். நீக்கமர நிறைந்திருத்தல். அதாவது அந்த வான் பயன். வான் பயன் என்னது? மழை இல்லை, மேலான பயன். மேலான பயன். ஆன்மாவின் மேலான பயன் எது? திருவடிதான். அப்போ கருவிகளை விட்டு நீங்கி திருவருள்ல அடங்கி நின்றால் என்ன ஆகும்? முத்து இன்பம் வாய்க்கும். வான் பயன் தோன்றும். வான் பயன் தோன்றும் எப்போ? அன்றே. என்னைக்கு கருவியை விட்டு திருவருள்ல அழுந்தி நின்னம்னா திருவடி பேரு அப்பவே வாய்க்கும். இந்த பிறவியில் அப்படி இருப்பா, அடுத்த பிறவியில் முத்தி தரலாம் சொல்ல மாட்டாரு. எந்த
எந்த நிலையில நமக்கு அந்த நிலை தோன்றுகிறதோ எண்ணத்தில் நிலைங்க. பாச நீக்கம் சிவப்பேறு. பாச நீக்கமும் சிவப்பேரும் இடையீடு இன்றி நடப்பதே. ரெண்டுக்கு என்ன கிடையாது, கேப் கிடையாது, டைம் லிமிட்டு. இப்போ பாசத்தை விட்டுரு, நாளைக்கு உனக்கு திருவடி கொடுக்குறலாம் சொல்ல மாட்டாரு. பாசம் நீங்க 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 என்ன ஆகும், சிவப்பேர் விளங்கிட்டே வரும். 10% பாசத்தை விட்டா சிவப்பேர் எவ்வளவு, 10% உடனே நிகழ்ந்துடும். இது 50% விட்டா 50%, 99 விட்டா 99, 100ன்னா கிளப்பிட வேண்டியதான். இங்க வேலை கிடையாது. 99.9 வரைக்கும் தான் இங்க வேலை. அந்த பாயிண்ட் ஒன்றும் காலி ஆச்சுன்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? எனவே வான் பயன் தோன்றும் அன்றே, அன்றே தோன்றியதான் ஆன்ம லாபம். ஆன்ம லாபம். அனுபவத்தை எழுத வேண்டியது இல்லையான்னு கேக்குறீங்களா? இந்த நிலைக்கு முன்னாடியே கிளாஸுக்கு வர வேண்டியது இல்லை. நீங்க ஏன் வந்து கஷ்டப்பட்டு எழுதுறீங்க? இதுக்கு முன்னாடி நிலைக்கே என்ன வேண்டியது இல்லை, கிளாஸுக்கெல்லாம் வர வேண்டியது இல்லை. சரிங்களா? கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம். சிந்தித்தல் ஞானம் நிகழ்ந்து முடிச்சாவே வகுப்பெல்லாம் தேவையில்லை, நூல் தேவையில்லை. தெளிதலுக்கும் நிட்டைக்கும் நூல் வேண்டாம். சரிங்களா? கேட்பதற்கும் சிந்திப்பதற்கு தான் நூல், தெளிதலுக்கும் நிட்டைக்கும் நூல் வேண்டாம். அதனால அப்பெல்லாம் கேட்க மாட்டோம். என்னது அனுபவத்தை எழுதுங்கலாம் கேட்க மாட்டோம். ஒன்றும் பயப்படாதீங்க. அப்பவும் வந்து நோட்டை நீட்டிட்டு வராட்டுருக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு ஐயா. அப்பெல்லாம் எழுத வேண்டியதில்லை. அடைபவர் சிவமே ஆகும், அதுவன்றி தோன்றும் என்ற கடன் இது ஏது என்னில். முன்னம் கண்டிடா தம்மை பின்னும் தொடர்வரும் அருளினாலே தோன்றுமா காணாராயின் உடையவன் அடிசேர் ஞானம் முனதலென்று அணைதலென்றே. இது சிவாத்துவித சைவர். சிவாத்துவித சைவர் ஐக்கியவாதி, சிவாத்துவித சைவர் ரெண்டு பேர்த்துக்கு மறுப்பு இந்த பாட்டு. அடைபவர் சிவமே ஆகும், அதுவன்றி தோன்றும் என்ற கடன் இது ஏது என்னில். அதாவது திருவுருளை பெற்றவங்க சிவமாவே நிற்பாங்க. அடைபவர் சிவமே ஆகும். அடைபவர் எது, அருளை அடைபவர். அருளை அடைபவர் சிவமே ஆகும், சிவமே ஆகும். அதுவன்றி தோன்றும் என்ற கடன் இது ஏது என்னில். நானே சிவமாயிட்டேன், இனி நான் ஏன் போய் சிவபெருமான்கிட்ட சேரணும்? ஏன் சேரணும்? அவர் என்ன கொடுத்துட போறாரு? நானே சிவமயாச்சு. அதனால என்ன வேண்டாம், நான் போய் சிவபெருமான்கிட்ட கலக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. சொல்றவங்க யாரு? ஐக்கியவாதி, சிவ சிவாத்துவித சைவர். சிவாத்துவித அடைபவர் சிவமே ஆகும். அருளை அடைபவர் என்ன ஆயிடுவாங்க, அவனே சிவமாயிருவான். அப்புறம் இன்னொரு சிவத்துக்கு எதுக்கு போகணும்? இன்னொரு சிவத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அதுவன்றி தோன்றும் என்ற கடன் இது ஏது. அதுக்கப்புறம் நீ போய் சிவபெருமானோட கூடி நீ இன்பத்தை நுகரம்னா சொல்ல வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப அதிகம், தேவையில்லை என்று சொன்னா. முன்னம் கண்டிடார், முன்னம் கண்டிடார் தம்மை. ஐயா இப்ப வந்து நின்றுக்கிட்டு நான் சிவபெருமானு நானும் ஒண்ணுதாங்கிறிய, நேற்று சொல்லியிருக்க வேண்டியதானே இதை? எப்போ இந்த பெத்த நிலையில கடந்த, கேவலத்துல கடந்த, அப்பவே என்ன சொல்லியிருக்கணும்? நீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம் சாமி, இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ சாமி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிற? நீ நானும் ஒண்ணுதான்னு என்னையா சொல்ற? என்னதுங்க? முன்னம் கண்டிடார் தம்மை. முன்னம் கண்டிடார் தம்மை. முன்னாடி கேவலத்திலையும் சகலத்திலையும் உன்னையே உனக்கு பார்க்க தெரியாது. நீ இப்ப நீ சிவம்னு சொல்லிட்டு இருக்கிற, முதல்ல உன்னையே உனக்கு காட்டினது யாரு? அவன் தாயா காட்டினான். உன்னை காட்டினவனே அவன் தான். நீ இப்ப என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற? நானே சிவம்னு சொல்லிட்டு இருக்கிற. நானே சிவம்னு. முன்னம் கண்டிடார் தம்மை பின்னும் தொடர்வரும் அருளினாலே தோன்றுமா காணாராயின். முன்னாடி உன்னை காட்டினாரு, இப்ப என்ன காட்டிட்டு இருக்கிறாரு? தன்னை காட்டிட்டு இருக்கிறாரு. பின்பு தன்னை காட்டி என்னதுங்க, தொடர்வரும் அருள். இந்த கணம் வரைக்கும் உனக்கு அருள் செஞ்சுட்டு இருக்கிறாரு தெரியுமா?
நான் சிவமாக நிற்கிறேன்னு பேசுறியா இல்லையா? இதை பேசுறதையும் அவன் தான் செஞ்சுட்டு இருக்கிறான். உன்னை இதுவரைக்கும் அருள் செய்து கொண்டு இருப்பது யாரு? சிவம் தான். நீ என்ன செய்யக்கூடாது? அந்த உடையவன் அடிசேர் ஞானம், உடையவன் உன்னை ஆளாக உடையவன், அவன் ஆண்டான், நீ யாரு? அடிமை. அந்த உடையவன் அடிசேர் ஞானம், அந்த திருவடியை சேர்கிற சிவஞானம் உணர்தல் என்று அணைதல் என்றே. அந்த திருவடி ஞானம் உணர்த்தவில்லை என்று சொன்னால், திருவடி ஞானத்தை உணரவில்லை என்று சொன்னால் அவனை அணைய முடியாது. அவனை அணைய முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ நான் தான் ஜீவன் நான் தான் ஜீவன் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். அவன் காட்டினாதான் நீ அவனை அடைய முடியும். அப்ப அடங்கி நிக்கணும்னா அதையும் அவன் கொடுக்கணும். இப்போ உனக்கு அதை கொடுக்கல. எதை கொடுக்கல? அடங்கி நிக்கிற தன்மை உனக்கு கொடுக்கல. நீ இப்படிதான் பேசிட்டு இருப்ப. அப்ப அவன் என்னைக்கு உனக்கு அந்த தன்மையை கொடுக்கிறானோ அப்பதான் நீ என்ன செய்வ? அடங்கு. ஆட்டு வித்தால் பாட்டு வித்தால் பாடாதாரோ, காட்டு வித்தால் காணாதாரோ, பணி வித்தால் பணியாதாரோ. சித்தாந்த செய்வர என்ன செய்யறாரு? பணிவிக்கிறார். அதனால அங்க போய் நான் சாமி நான் உங்க அடிமைங்க அப்படின்னு நினைக்கிறான். அவன் என்ன செய்யறான்? ஆட்டு விற்கிறான். அவன் என்ன செய்யறான்? நீ நானும் ஒண்ணுதாயாங்கிறான். நீ நானும் ஒண்ணுன்னு அவனை அவனை ஆட்டு விற்கிறான். நம்ம என்ன செய்யறான்? பணிவிக்கிறான். அப்போ அவன் என்னைக்கு உன்னை பணிவிக்கிறானோ அப்பதான் உனக்கு அது வரும். இப்ப நான் உனக்கு சொன்னா உனக்கு புரியாது. யாருக்கு புரியாது? ஐக்கியவாதிக்கும் புரியாது, சிவாத்தி சைவருக்கும் புரியாது. உனக்கு அதற்குரிய பக்குவம் வருகிற காலத்துல தான் புரியும். தற்போதை இருக்கிற ஆன்மாவுக்கு உணர்த்த முடியாது. எந்த ஆன்மாவுக்கும் உணர்த்த முடியாது. ஏன்னா அந்த தற்போதை என்ன ஆயிடும்? அறிவை மறைச்சிடும். உபதேசம் பயன் தராது. உபதேசம் பயன் தராது. எனவே என்னது? அவன் அடிசேர் ஞானம் உணர்த்தவில்லை என்று சொன்னால் அவனுக்கு அடிமையாக நிற்கிற தன்மை உனக்கு வராது. சரி, அப்படியா? நீ சிவபெருமான்னு சொல்றியா? சரியா, சொல்லிக்கோ. அப்படியே சொல்லிக்கோ. இப்போ உனக்கு வேற வாய்ப்பு இல்லை. சொல்ற வரைக்கும் சொல்லு. அவன் என்னைக்கு உனக்கு அறிவில் நின்று உணர்த்துறானோ அன்னைக்கு நீ உணர்ந்து கொள்வா என்று அவனை கைவிடுகிறார். சரி, அடுத்த பாடல் 80.